வணக்கம். வில்வ துளசி எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சிருக்கோங்க. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தெரியும். இந்த சேனலோட நோக்கம் வெளிச்சத்துக்கு வராத பல புதிய கிராமத்து கோயில், அதாவது நீங்கள் கண்டிராத புதிய கோயில்கள் மற்றும் நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட சிவன் மற்றும் வைணவ திருத்தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை உங்கள் கண் முன்னால் ஒவ்வொரு வாரமும் கொண்டு வந்து நிறுத்துகிறோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு மிகச்சிறப்பான கோயிலுக்கு வந்திருக்கோங்க. என்னோட பின்னால் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளத்தில் உள்ள ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் கூட நினைக்கலாம். ஆனால் இல்லைங்க, இது நமது ஊரில் நமது தஞ்சை மாவட்டத்தில் சுவாமிமலைக்கு அருகில் இருக்கும் அருள்மிகு கபர்தீஸ்வரர் சமேத பிரகன்நாயகி திருக்கோயிலுங்க. மிக அழகிய திருக்கோயில். அதாவது திருக்கோயில்னு சொன்னால் ஒரு சின்னது கிடையாதுங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு சிட்டி நடுப்பில் மிகப்பெரிய பரப்பளவில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம நின்று சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கூட இந்த தல வரலாறை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை நாட்களாவது ஆகுங்க. அவ்வளோ பெரிய திருக்கோயில். இங்கே அம்மன் சன்னதிக்கு செல்லும் வழின்னு கூட நான் ஒரு இடத்துல காமிச்சிருக்கேன். ஆனால் அது அம்மன் சன்னதின்னு கூட நம்ம சொல்ல முடியாதுங்க, அம்மன் கோயில்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தனித்துவமான கோயிலாக, மிகப்பெரிய கோயிலாக, மிக அழகாக பராமரிக்கப்படுதுங்க. இந்த கோயிலுடைய தல வரலாறு மற்றும் தல சிறப்புகளை ஒவ்வொன்றா இந்த காணொலியில் காமிக்கலாங்க. நாம் எந்த ஒரு விஷயத்துமே பிள்ளையாரை கும்பிடாமல் ஆரம்பிக்கப்பட மாட்டோங்க. ஏன்னா பரீட்சை எழுதும்போது கூட பிள்ளையார் சுழி போட்டோ, எந்த ஒரு லெட்டரோ ஏதோ எழுதினாலும் பிள்ளையார் சுழி போட்டு தாங்க ஆரம்பிப்போம். அதனால தாங்க ஆங்கில புத்தாண்டின் முதல் நாளான இன்று இந்த வருடத்து காணொலியை முழுமுதற் கடவுளான பிள்ளையாரிடத்திலிருந்து ஆரம்பிக்கலான்னு எங்கள் குழு தீர்மானிச்சதுங்க. அதனால தான் முழுமுதற் கடவுளான பிள்ளையார் மிக அழகாக காட்சி தரும் திருவலஞ்சுழி என்ற கோயிலை உங்களுக்கு ஒவ்வொன்றாக காண்பிக்க இருக்கிறோம். இக்கோயிலின் மூலவர் கபர்தீஸ்வரர், கற்பகநாதேஸ்வரர் மற்றும் வலஞ்சுழிநாதர். அம்மன் பெரியநாயகி என்ற பிரகன்நாயகி. தலவிருட்சம் வில்வம். தீர்த்தம் காவிரி, அரசலாறு மற்றும் ஜடா தீர்த்தம். திருவிழாக்களாக ரதசப்தமி, சோமவார வழிபாடு மற்றும் விநாயகர் சதுர்த்தி மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்பர் மற்றும் சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற சிறப்பான ஒரு கோயிலுங்க. அலையார் புனல் கங்கை நங்கை காண அம்பலத்தில் அருணட்ட மாடி வேடம் தொலையாத வென்றியா நின்றியூரும் நெடுங்களமும் மேவி இடையை மேல்கொண்டு இளையார் படை கையிலேந்தி எங்கும் இமயவரும் உமையவளும் இறைஞ்சி ஏத்த மலையார் திரளருவி பொன்னி சூழ்ந்த வலஞ்சூழியே புக்கிடமா மருவினாரே என்று திருநாவுக்கரசரால் அழகிய தேவார பதியம் இந்த கோயிலின் மேல் பாடப்பட்டிருக்கிறது. இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக லிங்க வடிவிலே அருள்பாலிக்கிறார். இந்த கோயிலின் விநாயகர் பார்க்கடலில் உள்ள அமுதமயமான கடல் நுரையினால் உருவானதால் சுவேத விநாயகர், அதாவது வெள்ளை விநாயகர் என பெயர் பெற்று மிக அழகாக நமக்கு காட்சி கொடுக்கிறார். இக்கோயிலானது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. இது தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் 88வது தலமாக விளங்குகிறது. இக்கோயிலின் தல புராணத்தின்படி தேவேந்திரன் அகல்யால் ஏற்பட்ட சாபத்தை போக்கிக் கொள்ளும் பொருட்டு விநாயகரை கையில் எடுத்துக்கொண்டு பூலோகத்தில் உள்ள சிவ தலங்களை தரிசனம் செய்துவிட்டு இத்தலத்திற்கும் வந்தடைந்திருக்கிறார். அப்பொழுது சுவேத விநாயகர் இந்த தலத்திலேயே தங்க விருப்பம் கொண்டு சிவனை வேண்டியிருக்கிறார். எனவே இத்தலத்து சிவன் ஒரு சிறுவன் வடிவிலே இந்திரன் முன்பு வந்திருக்கிறார். இந்திரன் சிறுவனிடம் இந்த விநாயகரை பெட்டியை கொடுத்துவிட்டு சிறுவன் கையில் கொடுத்து, நான் சிவபெருமானை வழிபட்டு வரும் வரை கையில் வைத்திரு என கூறியும் சென்றிருக்கிறார். சிறுவனாக வந்த சிவன் இந்திரன் சென்ற பிறகு விநாயகரை தரையில் வைத்துவிட்டு மறைந்து விட்டார். இந்திரன் சிவனை வணங்கிவிட்டு திரும்பி வந்திருக்கிறார். சிறுவனை காணாது தேடி அலைந்த அவன் பலிபீடத்தின் அடியிலே விநாயகர் இருந்ததைக் கண்டு கையில் எடுக்க முயன்றிருக்கிறார். ஆனால் முடியவே இல்லை. எனவே விநாயகர் இருக்கும் இடத்தை சுற்றிலும் விஸ்வகர்மாக்களை கொண்டு இந்திர ரதம் செய்து இந்திரலோகம் இழுத்து செல்ல முயன்றிருக்கிறார் இந்திரன். அப்பொழுது விநாயகர் அசரீரியாக தோன்றி
நீ வருடம் ஒருமுறை சதுர்த்தியன்று வந்து எம்மை பூஜை செய்தால் வருடம் முழுதும் பூஜை செய்த பலனை அடைவாய் என்று கூறினாராம். இந்திரனும் மனம் மகிழ்ந்து அதன்படி வருடந்தோறும் ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தியன்று இங்கு வந்து விநாயகரை பூஜை செய்து அருள் பெற்று வருவதாக தல புராணங்கள் கூறுகின்றன. ஸ்வேத விநாயகர் அதாவது பார்க்கடல் நுரையினால் செய்யப்பட்டவர் என்பதால் இங்கு இவருக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை. வஸ்திரம், சந்தனம், புஷ்பம் ஆகியவையிலும் சாத்தப்படுவதில்லை. அபிஷேகத்திற்கு பதிலாக பச்சை கற்பூரம் மட்டுமே பொடி செய்து திருமேனியிலே கைபடாமல் தூவப்பட்டு வருகிறது. முருகனுக்கு 6 படை வீடுகள் இருப்பது போல விநாயகருக்கு இந்தியா முழுவதும் 10 படை வீடுகள் இருக்கின்றன. அதில் இத்தலமும் ஒரு படைவீடு என்பது சிறப்பு. இங்குள்ள விநாயகர் வெள்ளை நிறத்திலே காட்சியளிக்கிறார் என்பது மற்றொரு விசேஷம். மகா கணபதியின் திருவருட்கருணையினாலே அகஸ்திய முனிவரின் கமண்டலத்திலிருந்து வெளிப்பட்ட காவிரி அன்னை சோழ நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கும் செய்தி அறிந்த சோழ மன்னன் ஹரித்வஜன் தனது பரிவாரங்களுடன் சென்று காவிரி அன்னையை வழிபட்டு எதிர்கொண்டு அழைத்து வந்திருக்கிறார். சக்திவனம் எனப்படும் இத்தலத்திற்கு வரும்பொழுது இங்குள்ள சிவனை காவிரி எண்ணெய் வலம் வந்துவிட்டு ஈஸ்தானிய பாகத்தில் உள்ள பிற துவாரத்தின் வழியாக வலம் சுழித்த வண்ணம் உட்புகுந்திருக்கிறாள். இதை கண்ட மன்னர் பலவித யுக்தி மற்றும் உபயங்களை மேற்கொண்டும் பிறத்வாரம் அடைபடாமலே போய்விட்டது. உடனே அருகில் உள்ள கொட்டையூர் என்ற தலத்தில் தவம் ஏற்றி வந்த ஹேரண்ட மகரிஷி என்ற முனிவரிடம் சென்று மன்னன் முறையிட்டிருக்கிறார். இதை கேட்ட முனிவரும் திருவலஞ்சுழி வந்தடைந்து சிவனை வழிபட்டு பிறத்வாரம் அடைபட்டு காவிரி மீண்டும் மேலெழுந்து ஓட வேண்டினார். அப்பொழுது சிவன் அசரீரியாக தோன்றி சடையுடன் கூடிய முனிவரோ அல்லது முடியுடன் கூடிய மன்னரோ ஒருவர் இந்த பிறத்வாரத்தினுள் புகுந்தாலொழிய காவிரி அடைபடாது என கூறியிருக்கிறார். உடனே ஹேரண்ட மகரிஷி காவிரி தாயை வணங்கி அதன் சீற்றத்தை குறைத்ததுடன் அப்படியே தானும் ஏற்றுக்கொண்டதாகவும் மற்றொரு புராணம் கூறுகிறது. சிறு வயது முதலே நம் அனைவருக்கும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடந்து அமுதத்தை எடுக்க பிரயத்தனப்பட்ட கதைகள் அறியுங்க. அவ்வாறு அமுதத்தை எடுக்க முற்பட்ட பொழுது தோன்றியதுதான் இந்த ஸ்வேத விநாயகர். இந்த விநாயகர் தேவர்களின் ஆத்மார்த்த பூஜாமூர்த்தியாக இருந்து இங்கு அருள்பாலித்து வருகிறார். மகாவிஷ்ணுவின் நேத்திர கமலங்களிலிருந்து தோன்றிய இந்திர தேவியாகிய கமலாம்பாளையும் பிரம்மாவின் வாக்கிலிருந்து தோன்றிய புத்தி தேவியாகிய வாணியையும் இத்தலத்தில் ஸ்வேத விநாயக பெருமான் திருமணம் செய்து கொண்டதாகவும் மற்றொரு தலபுராணம் கூறுகிறது. எனவே திருமணம் தடைபடுபவர்களும் குழந்தை பாக்கியம் வேண்டியவர்களும் இங்குள்ள ஸ்வேத விநாயக பெருமானை வழிபட தாங்கள் எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறும் என்பதும் தொன்னம்பிக்கையாக வழங்கி வருகிறது. ஐந்து நிலை ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி மிக அழகாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அது கடந்து செல்லும் முன் மண்டபம் அழகான வேலைப்பாடுகளை கொண்ட தூண்களோடு அமைந்திருக்கிறது. இம்மண்டபத்தின் வலப்புறம் வழியாக அம்மன் சன்னதிக்கு செல்லும் வழி இருக்கிறது. கருவறையிலே லிங்க திருமேனியாக சுயம்பு மூர்த்தியாக கபர்தீஸ்வரர் நமக்கெல்லாம் அருள்பாலிக்கிறார். கருவறை வாயிலின் இருபுறமும் துவார பாலகர்கள் இருக்கின்றனர். எதிரே நந்தியும் பலிபீடமும் இருக்கிறது. அருகே இடப்புறம் சோமஸ்கந்தர், நடராஜர், சிவகாமி, வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியர் செப்பு திருமேனிகள் காணப்படுகிறது. ஞான சம்பந்தர், நாவுக்கரசர் தேவார பாடல்கள் கல்வெட்டுக்களில் மிக அழகாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. கருவறையின் வெளியே கோஷ்டத்திலே பிச்சாடனர், நடராஜர், நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், நான்முகன், அர்த்தநாரீஸ்வரர், துர்கை, சனீஸ்வரர் ஆகியோர் காணப்படுகின்றனர். கருவறைக்கு செல்லும் மண்டபத்திலே லட்சுமி, சரஸ்வதி இருக்கின்றனர். முன் மண்டபம் தொடங்கி கருவறையை சுற்றியுள்ள பிரகாரத்திலே பாலமுருகன், 32 வகையான லிங்க பானங்கள்,
4 விநாயகர்கள், சந்தான ஆசாரியார், மகாவிஷ்ணு, துர்க்கை, பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, விநாயகர், வலஞ்சுழி விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானையுடன் கூடிய ஆறுமுக கடவுள், கஜலட்சுமி, 22 வகையான லிங்கங்கள், தபஸ் நாச்சியார் ஆகியோரும் இருக்கின்றனர். அதைத் தொடர்ந்து பள்ளியறை மிக அழகாக அமைந்திருக்கிறது. கபர்தீஸ்வரர் சன்னதியின் வலப்புறத்திலே வெளிப்பிரகாரத்திலே பெரியநாயகி என்ற பிரகன்நாயகியான அம்மன் சன்னதி இங்கு காணப்படுகிறது. அம்மன் சன்னதி என்பதை விட அம்மனின் தனி கோயில் என்று கூட கூறும் அளவிற்கு மிக பெரியதாக அழகாக இது கட்டப்பட்டிருக்கிறது. இச்சன்னதியின் முன் மண்டபத்தின் வலப்புறம் அஷ்டபுஜ மாகாளி அம்மனின் சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பு. இந்த கோயிலின் வளாகத்தில் பைரவர் சன்னதி அமைந்திருக்கிறது. இங்கு பைரவர் உக்கிரமான இருப்பதால் இந்த பைரவரின் சிலை சற்றே பின்னப்படுத்தப்பட்டுள்ளது என்று 1000 பிறை கண்ட பலரும் இந்த ஊரில் இருப்பவர்கள் கூறுகின்றனர். சோழர் கால கட்டிடக்கலைக்கு சான்றாக திருவிழிமிடலை வௌவால் நந்தி மண்டபம், ஆவுடையார் கோயில், ஆத்மநாத சுவாமி கோயிலின் கொடுங்கை போன்ற கட்டிடப் பணியையும் தவிர்த்து பிற வகையிலான கட்டிட அமைப்புகளையும் நாம் காணலாம். அவ்வாறு கட்டப்பட்ட இந்த கோயிலில் இருக்கும் பலகணி, அதாவது கருங்கற்களால் ஆன சன்னல் மிகவும் நேர்த்தியாகவும் நுட்பமானதாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்வேத விநாயகர் மண்டபத்திற்கு உள்ளே செல்லும் வழியில் இவை இரண்டும் அமைக்கப்பட்டிருப்பது மிகச்சிறப்பு. அது மட்டுமல்லாமல் கருங்கற்களாக மட்டுமே கிட்டத்தட்ட 5.6 அடி உயரத்தில் 2 குத்து விளக்குகளும் மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டு அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. சித்திரை மாதத்தில் நடைபெறும் சப்தஸ்தான திருவிழாவிலே கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் மங்கள நாயகியுடன் அதிவினோதமாக அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கிலே திருக்கலையநல்லூர், தாராசுரம், திருவலஞ்சுழி, சுவாமிமலை, கொட்டையூர் மற்றும் மேலக்காவிரி ஆகிய தலங்களுக்கு எழுந்தருளி காட்சி கொடுத்து திரும்புவார். கும்பகோணம் சப்தஸ்தானத்தில் இத்தலமும் ஒன்று என்ற சிறப்பு இந்த கோயிலுக்கு உண்டு. சப்தஸ்தானங்கள் என அமைக்கப்படும் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில், திருக்கலையநல்லூர் அமிர்த கலசநாதர், தாராசுரம் ஆத்மநாத சுவாமி, திருவலஞ்சுழி கபர்தீஸ்வரர், கும்பகோணம் கோட்டீஸ்வரர், மேலக்காவிரி கைலாசநாதர் கோயில் மற்றும் சுவாமிமலை சுந்தரேஸ்வர சுவாமி கோயில் ஆகிய 7 ஊர்களில் நடக்கும் 7 ஊர் திருவிழாவில் கும்பகோணம் முதலிடத்தை பெற்றாலும் அதற்கெல்லாம் தலையாக இந்த கபர்தீஸ்வரர் கோயில், அதாவது திருவலஞ்சுழியின் ஸ்வேத விநாயகர் கோயில் அமைந்திருக்கிறது என்பது மிகச் சிறப்பு. இந்த பகுதியிலே புத்த மதம் மிகச் சிறப்பாக இருந்ததற்கு சான்றாக இந்த திருக்கோயிலிலும் பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை நின்ற நிலையிலான புத்தர் சிலை ஒன்று காணப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த சிலையானது இங்கிருந்து அகற்றப்பட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அமர்ந்த நிலையில் உள்ள புத்தர் சிலைகளே அதிகமாக இருந்திருக்கிறது. நின்ற நிலையிலான புத்தர் சிலைகள் மிக குறைந்த அளவிலே இருந்திருக்கின்றன. அவ்வாறு நின்ற நிலையிலான ஒரு புத்தர் சிலைதான் இங்கிருந்து எடுக்கப்பட்டு சென்னையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர அமர்ந்த நிலையிலுள்ள புத்தர் சிலை ஒன்றினை திருவதிகை வீராட்டனேஸ்வரர் கோயிலில் தற்பொழுது வழிபாட்டில் உள்ளதையும் நாம் காண முடியும். அம்மன் சன்னதியின் சுற்றுப்புறச் சுவர்களிலே தற்பொழுது கூட மிக அழகாக ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஓவியங்களானது சோழர் காலத்திலேயே மூலிகையிலால் வரையப்பட்ட ஓவியம்தான். அது தற்பொழுது மிக அழகாக இந்த கோயிலிலே பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பது மிகச் சிறப்பாக கருதப்படுகிறது.
மிக அழகாக இந்த கோயில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோயில் எவ்வளவு பெரியதோ அதே போலத்தான் இந்த காணொளி கூட தங்களுக்கெல்லாம் சற்று மிக அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்வதாக இருக்கும். இந்த கோயிலுடைய தல புராணம் மற்றும் தல வரலாறு மற்றும் இந்த கோயிலுடைய அழகிய கட்டிடக்கலைகளை மிகச் சிறப்பாக இந்த காணொளி உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. இந்த பிரம்மாண்டமான அழகிய கோயிலை தரிசித்து தாங்க நாங்கள் வெளியில் வரோம். ஒரே ஒரு வருத்தம் தாங்க எனக்கு, அதாவது வருஷத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சில பண்டிகைகளை தவிர ஏனைய நாட்களில் இந்த கோயிலுக்கு பக்தர்களின் வருகை என்பது அறவே இல்லாமல் இருக்குதுங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் இங்கே அதிகமான கூட்டம் வருவதாக இங்கே இருக்கிற மக்களும் கூறினாங்க, இங்கே வேலை பார்க்கும் பணியாட்களும் கூறினாங்க. அதனால தாங்க இன்னும் நான் ஒவ்வொரு காணொலியும் சொல்கிறதான் திருப்பி சொல்ல போகிறேன். இந்த மாதிரி பழைய புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் வாருங்க. இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் அனைத்து உதவிகளும் செய்ய வேண்டும். ஒருவேளை விளக்கு ஏறுவதற்காக நீங்கள் செய்தால் கூட போங்க, அதுவே ஒரு மிகப்பெரிய தானமாக இந்த கோயில் ஏற்றுக்கொள்ளும். நமக்கு இறைவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இதே போன்ற பழைய கோயில்களுக்கு நீங்கள் வருவதனால் இந்த கோயில் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஊர் வளர்ச்சி அடையுங்க. அதுபோல தான் இந்த நாடும் வளர்ச்சி அடைவதற்கு இது போன்ற ஒரு சிறிய உதவிகள் நம்ம ஒவ்வொருத்தரும் செய்தாலே போகும். நம்ம இந்துக்கள், இந்து நாடு, இந்துத்துவா என்பதை வளர்க்குறதுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமுமே கிடையாதுங்க. வாருங்கள், வேண்டுங்கள், வரம் பெறுங்கள். மற்றொரு அழகிய ஆலயத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.